குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். பாமக நிறுவனர் ராமதாஸின் அறிக்கை. முதல்வர் ஸ்டாலினின் புதல்வர் துணை முதல்வராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அமைச்சர்கள் மனோ தங்கராஜ், செஞ்சி மஸ்தான், கே ராமச்சந்திரன் ஆகியோர் நீக்கப்பட்டு செந்தில் பாலாஜி, செழியன், ராஜேந்திரன், நாசர் புதிய அமைச்சர்களாக்கப்பட்டுள்ளனர். புதிய வாய்ப்பு பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பட்டியலினத்தவருக்கு திமுக தொடர்ந்து சமூக அநீதியை இழைத்து வருகிறது. திமுகவில் பட்டியலின பழங்குடியின எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை 21. பட்டியலினத்தவர் அமைச்சர்களாக்கப்பட்டாலும் முக்கியத்துவம் இல்லாத துறைகள் மட்டுமே ஒதுக்கப்படுகின்றன. அமைச்சரவையில் ஒருவரை சேர்ப்பதும் நீக்குவதும் முதல்வரின் விருப்புரிமை என்றாலும் காரணத்தை தெரிந்து கொள்ள மக்களுக்கு உரிமை உண்டு. அமைச்சர் பதவியில் இருந்து நீக்கப்பட்ட நாசர் இப்போது எந்த அடிப்படையில் அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார் என்பதை ஸ்டாலின் விளக்க வேண்டும். பிணையில் விடுதலையாகியுள்ள செந்தில் பாலாஜியை அமைச்சராக சட்டப்படி தடை இல்லை. ஆனால் அவருக்கு தார்மீக தகுதி இல்லை. சிறையில் துறையில்லாத அமைச்சராக இருந்தபோதே சாட்சிகளை கலைத்து விடுவார் என அஞ்சப்பட்ட செந்தில் பாலாஜி இப்போது அமைச்சராக அதிகாரம் செலுத்தும் போது சாட்சிகளை கலைக்க மாட்டாரா? முதல்வரால் தியாகி என்று போற்றப்பட்ட செந்தில் பாலாஜி அவருக்கு எதிரான வழக்குகளில் சாட்சிகளை கலைப்பது உள்ளிட்ட சட்டத்தை வளைக்கும் செயல்களில் ஈடுபடுகிறாரா என்பதை கோர்ட்டும் விசாரணை அமைப்புகளும் கண்காணிக்க வேண்டும். அப்படி ஈடுபட்டால் அவருக்கு வழங்கப்பட்டுள்ள பிணையை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ராமதாஸ் கூறியுள்ளார்.